ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக மார்ச் மாதம் வந்தாவே நமக்கு நினைவில் வருகிறது மதர்ஸ் டே. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களோடு கூட ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு சல்யூட்டு தான் நினைக்கிறேன். அற்புதமாக அன்னையார் தினம் நல்வாழ்த்துக்கள். தாய்மார்களை வாழ்த்துகிற ஒரு வாழ்த்துதல். அது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் வந்தால் வாழ்த்துதல் அநேக பிள்ளைகள் ஊடகங்கள் மூலமாக அருமையாக தன்னுடைய தாயோடு கூட புகைப்படம் எடுப்பதும், ஃபோட்டோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவைகள் மூலமாக தங்களுடைய அன்பை தெரிவிக்கிறதாக அன்னையார்கள் தினம் காணப்படுகிறது பார்க்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய சல்யூட். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாய் என்றால் யார்? ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தாயினுடைய போதனை என்ன? ஒரு தாயினுடைய நடவடிக்கை என்ன? ஒரு தாய் எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும்? இந்த பூமியில இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வழிகாட்டியாக, ரோல் மாடலாக, முன்மாதிரியான தாய்மார்கள் யாரா இருக்கிறாங்க என்பதை குறித்து உலகத்துல நிறைய பாடங்கள் உண்டு, புத்தகங்கள் உண்டு, அநேக மனிதர்கள் போதனை செய்வது உண்டு. ஆனா அவைகளிலே சிறந்தது இட் இஸ் பைபிள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிற நல்ல ஒரு பாடம். ஏனென்றால் தாய் வருவதற்கு காரணம், தாய் வாழ்வதற்கு காரணம், தாய் அழகாக இருப்பதற்கு காரணம் பிதாவாகிய தேவனா இருக்கிறார். அவர் நேசிக்கிற இந்த பைபிளா இருக்கிறத பார்க்கிறோம். எனவே அன்னையார்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல சிறந்த தாய் யாருன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனும் பலரை சொல்லுவார்கள். ஒருவேளை அவங்களுக்கு பாடல் புத்தகம், பாட புத்தகம், ஒருவேளை தேசத்துல சாதித்த தாய்மார்கள், ஒருவேளை மற்றவர்கள் சாதித்த கின்னிஸ் புஸ்தகத்தில் இடம்பெற்ற தாய்மார்கள், இவர்களை குறித்து சொல்லுவார்கள். ஆனா ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு தாய் யார் என்றால், உன்னையும் என்னையும் பெற்ற நம்முடைய தாயை சொல்ல வேண்டியது கடமைப்பட்டு இருக்கிறோம், பொறுப்பாளர்களா இருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சொல்லணும், கட்டாயம் அல்ல, அது கடமை என்று கூட சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே சில தாய்மார்களை நாம் நினைக்க வேண்டிய ஒரு நிலை நமக்குள்ள வருகிறது. பிறக்கும் பொழுது எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான், அதை வளர்க்கும் அன்னை கையில் இருக்கிறது, தாய் வளர்ப்பில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பைபிள் சொல்லுகிற வார்த்தைகள் அற்புதமான ஒரு பாடம். இவைகள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். நம்ம பார்க்க போகிறோம், 2-3 பாகங்களாக நம்ம படிக்க போகிறோம். அதுல ஒரு தாயை குறித்து நாம் படிக்கணும். இங்கிலாந்து தேசத்தையே திரும்பி பார்க்கிற அளவுல தாம் பிள்ளைகளை பெற்றெடுத்த அருமையான அன்னை, தாயார், அற்புதமான தாயார் சூசன்னா வெஸ்லி. அந்த சூசன்னா வெஸ்லி, அந்த தாய் 19 பிள்ளைகளை பெற்றெடுத்து சில பிள்ளைகள் தவறி போனார்கள். 10 பிள்ளைகளுக்கு மேலாக அந்த தாய் வளர்த்தார்கள். அதுல விசேஷமாக ஜான் வெஸ்லி அவர்களும் சார்லஸ் வெஸ்லி அவர்களும் இங்கிலாந்து தேசத்தையே அசைத்தார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ் உடைய ஸ்தாபகர் அந்த அளவுல அவங்க விளங்கினார்கள், ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். அந்த தாய் தாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்றால், ஒரு ரூல்ஸ் வச்சாங்க, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் அண்டு சட்ட திட்டங்கள், பிள்ளைகளை வளர்க்கிற சட்ட திட்டங்கள். பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஒரு சட்ட திட்டங்களா? எஸ். அந்த தாய் எந்த அளவுல ஒரு ஆண் மகன் ஒருவன் இருப்பான் என்றால், அது பின்னதாக ஒரு பெண் ஆனவள் இருப்பாள் என்று சொல்லுவாங்க. அது தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம்,
அல்லது சாதனை படித்த சாதனாளர்கள் பெண்களா இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு பெண்ணாக, முதுகெலும்பாக, அல்லது சாதிக்கக்கூடிய, ஊக்கப்படுத்துகிற, மோட்டிவேஷன் பண்ணுகிற, என்கரேஜ் பண்ணுகிற, போதிக்கக்கூடிய அளவுல எத்தனையோ தாய்மார்கள், ஜான் வெஸ்லி அவர்களும் சார்லஸ் வெஸ்லி அவர்களும் அவள் பின்னதாக அவங்க தாய். அந்த தாயை குறித்து புத்தகங்கள் எழுதவில்லை, போதனைகள் இல்லை, மீடியாவில் இல்லை, எதிலையும் அந்த அம்மா விளம்பரம் படுத்தவில்லை. பட் அந்த தாய் இன்னைக்கு போற்றப்படுகிறாங்களா, தாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பது குறித்து அற்புதமான ஒரு பாடத்தை, ஒரு 16 கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்தாங்க அந்த அம்மா தாம் பிள்ளைகளை வளர்ப்பதில். முதலாவதாக தாம் பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களில் ஒவ்வொரு காரியங்களாக நாம் படித்து கொள்ளலாம். சூசன்னா வெஸ்லி அவர்களுடைய கணவன் சாமுவேல் வெஸ்லி அவர்கள், அவர் இறந்த பின்னதாக அந்த தாயார் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பது குறித்து அழகாக சொல்லப்படுது. வரலாறு அந்த அம்மாவை போற்றப்படுகிறது. அற்புதமாக இங்கிலாந்து தேசத்தை திரும்பி பார்க்கிற அளவுல, இங்கிலாந்து தேசத்துல ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கத்தக்கத அளவுல தேவ பக்தியாக தாம் பிள்ளைகளை அற்புதமாக வளர்த்த அற்புதமான ஒரு தாய்ன்னு கூட சொல்லலாம் அவர்கள். முதலாவதாக உணவுக்கு இடையில சாப்பிட அனுமதி இல்லை. எதையாகிலும் 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு முன்னதாக சாப்பிட்ட பிற்பாடு பன்னு, பிஸ்கெட்டு, பர்கரு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவதற்கு முன்னதாக சாப்பிட்ட பிற்பாடும் எந்த ஹேபிட் இருக்கக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கட்டாயமாக மருந்து மாத்திரை, அந்த சிறப்பு முகம் காணாமல் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடணும். சட்டம். கண்டிஷன் 2. கண்டிஷன் 3, இரவு 8 மணிக்குள்ள இப்போ படுத்தணும். அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்க, 8 மணிக்கே தூங்கிடணும். நானெல்லாம் 8:30 9 மணிக்குள்ளே தூங்க வச்சிருவேன் குழந்தைங்கள. 5 மணிக்குள்ளே எழுப்பிடுவேன். அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவில் அந்த தாய் 8 மணிக்கே தூங்க வச்சிருவாங்க குழந்தைங்கள. ஒன்று பேச்சு மூச்சே இருக்கக்கூடாது. கண்டிஷன் 3. கண்டிஷன் 4, பெற்றோர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும். என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். மறுப்பு தெரிவிக்கவே கூடாது. கண்டிஷன் 4, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். பெரியவங்களுக்கு கட்டாயமாக எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும். பதில் பேசவே கூடாது. பேச்சுக்கு இடமே இல்லை அங்க. கண்டிஷன் 5, குழந்தைங்களுக்கு பேச்சு வந்தால் உடனே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தை பேசுதான் உடனே பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், வசனம் சொல்லணும். எப்படி இருக்கு பாருங்க, அற்புதமா இருக்கு. பேச்சு வந்த உடனே செயல்படணும். அற்புதமான கண்டிஷன் அது. 5வது கண்டிஷன். 6வது கண்டிஷனாக குடும்ப ஜெபம் மிகவும் அமைதியாக இருக்கணும். குடும்ப ஜெபம் கட்டாயம். குடும்ப ஜெபம் ஜெபத்தில் அமைதியாக இருக்கணும். கிறுக்கா மறுக்கான சவுண்டு வரக்கூடாது. சவுண்டு வந்தால் அங்கே பக்கத்தில் இருக்கிற பெரம்பு பேசும். சவுண்டு வரவே கூடாது. சைலண்ட்டாக இருக்கணும். ஜெபம் ஆரம்பித்தா இந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் ஓடுறது, அழறது, சத்தம் வர்றது வரவே கூடாது. பிள்ளைகள் அந்த அளவில் ஒரு பொறுப்பாக ஜெபத்தில் இருக்கணும். 7வதாக மற்றவர்களுக்கு இடையூறாக செய்யக்கூடாது. கற்றுக்கொள்ளணும். இடையூறவே இருக்கக்கூடாது. இடையூறுன்னா அவன் துணியையும் எடுத்துக்கிறது, இவன் ஷூவையும் எடுத்துக்கிறது, அவன் பேக்கையும் எடுத்துக்கிறது, அவன் புக்கையும் எடுத்துக்கிறது. அந்த மாதிரியோ அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்களுக்கு தான். அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்களுக்கு தான். யாருக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு தான். அண்ணனை கேட்டு தம்பி எடுக்கக்கூடாது, தம்பி கேட்டு அண்ணன் எடுக்கக்கூடாது, இவங்களை கேட்டு அவங்களை கேட்டு எல்லாம் கேட்காம எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. கேட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படி எடுக்கக்கூடாது. அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க சொத்து. அப்போ சொத்து அவங்கவுங்க சொத்துன்னு அப்போவே அந்த அம்மா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இடரில் இருக்கவே கூடாது, தடை செய்யவே கூடாது. 8வது கண்டிஷன் 8, நல்ல நடத்தை மற்றும் நல்ல கருத்துகள்
இருந்தால் வெகுமதி. பிள்ளைங்க நல்ல ஒரு கருத்தான ஒரு சம்பவத்தை சொன்னால் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படும். அல்லது நல்ல நடக்க இருக்குமானால் அந்த பிள்ளைக்கு எல்லாரும் பக்கத்தில் நிற்க வச்சு பாராட்டு ப்ரைஸு கொடுப்பாங்க, பாராட்டு தெரிவிப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு இல்லையா? 9வது கண்டிஷன். 9வது, எதையும் அழுது கேட்டால் கிடைக்காது. பிடிவாதமாக கேட்பாங்க பாருங்க பிள்ளைங்க, எனக்கு இதுதான் வேணும், ஐஸ்கிரீம் தான் வேணும், சாக்லேட் தான் வேணும், இந்த துணி தான் வேணும், இந்த சட்டை தான் வேணும், இந்த பேண்ட்டு தான் வேணும், இந்த ஷூ தான் வேணும், இந்த செருப்பு இந்த செப்பல் தான் வேணும், இதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க பாருங்க. அது அந்த அடம்பிடிக்கிற குழந்தைக்கு கட்டாம செத்தா கூட கிடைக்காது, அழுது புரண்டா கூட கிடைக்காது. ஆனா தயவாக பணிவாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாக்கா அது கிடைக்கும். பிடிவாதத்தினால நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஆபத்து, அது கிடைக்கவே கிடைக்காது. 9வது கண்டிஷனில் கண்டிஷன் 10, எந்த பாவம் செய்தாலும் தண்டிக்கப்படாமல் விட மாட்டார்கள். எந்த பாவம் செஞ்சாலும், ஏதாவது ஒரு சிறு தவறு செஞ்சா, தப்பு தண்டா பண்ணா கட்டாயம் அடி கிடைக்க தான் கிடைக்கும். அடிக்காம விடவே மாட்டாங்க. அந்த அடி கூட கீழே சொல்லலாம், அற்புதமாக இருக்கும். அந்த தண்டனை செஞ்சே செய்வாங்க. ஒரு முறை ஜான் வெஸ்லி அவங்க அம்மாவை பார்த்து கேட்டாங்களாம், அம்மா பாவம் என்ன அப்படின்னு. ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில எதெல்லாம் பிரிவினை உண்டாக்குகிறதோ அதுதான் பாவம். அப்போ அவருக்கு விளங்கிட்டான், ஓகே இதுதான் கடவுளுக்கு நமக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய பாவங்கள் என்று புரிந்து கொண்டார். உங்களுக்கும் தெரியும் நன்றாக. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக கரண்டு போனது. அப்போ நமக்கு புரிய வேண்டும், விளங்க வேண்டும். கண்டிஷன் 11, பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் தண்டனை கிடைக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, யார் பொய் சொல்றீங்களோ நீங்க உண்மை ஒத்துக்கணும். உண்மை ஒத்துக்கிட்டா தண்டனை குறைவா கிடைக்கும். பொய் சொன்னா தண்டனை உண்டு, அதை ஒத்துக்கிட்டா தண்டனை குறையப்படும். சொல்லவே கூடாது. கண்டிஷன் 12, ஒரு குற்றம் தவறு செய்தால் ஒரு முறை தான் தண்டனை, ஒரு முறை தான் கண்டிஷன். அந்த அம்மா அந்த பிள்ளைகளை வளர்ப்பது அடிப்பதில் கூட ஒரே ஒரு அடி தான், 2வது அடி கிடையாது. அவங்களே குழந்தைங்களுக்கு சட்டத்தை வைத்து கொண்டாங்க பாருங்க. கண்டிஷன் 12ல் ஒரு முறை தான் அடிக்கணும். நம்ம என்ன செய்வோம், சில பேர் அப்படியே பொழந்து கட்டிடுவாங்க, அடித்தா அவ்வளோதான், அதோடு சரி ஹாஸ்பிட்டலுக்கு தான், கையை காலை கூட உடைச்சிடுவாங்க பாருங்க. கண்டிஷன் 12ல். கண்டிஷன் 13, சிறிய விஷயங்களில் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவாங்க. பிள்ளைங்களை சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு நீச்சல் கட்டுத்தரேன், உனக்கு வாட்ச் வாங்கி தரேன், உனக்கு துணி வாங்கி தரேன், ஷூ வாங்கி தரேன், உனக்கு பைக் வாங்கி தரேன், சைக்கிள் வாங்கி தரேன், பைசைக்கிள் வாங்கி தரேன், நீ இது பாஸ் பண்ணா அப்படின்னு டமாசு சொல்லுவோம். அது வெற்றி பெற்றுருவாங்க, நம்ம தரமாட்டோம். ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை சொன்னால் கூட அதை அந்த தாய் அதை வாங்கி தந்துடுவாங்க, சொல் தவற மாட்டாங்க. அந்த கண்டிஷனில் கரெக்டாக இருப்பாங்க. கண்டிஷன் 14, தடி அல்லது கோல் அல்லது பரம்பு பயப்படத்தக்கதாக அதை அந்த தாய் அங்கே பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தா பயம் வரணும், அந்த அளவில் அந்த பெரம்பு அங்கே வச்சிருப்பாங்க. பைபிள் சொல்லுது இல்லையா, உன் பிள்ளைய தண்டியாமல் விடாத, பெருமனால் அடித்து அவன் சாக மாட்டான். ஆகவே அற்புதமாக தண்டிக்கிற ஒரு பெரம்பை வைத்து பயமுறுத்தி பிள்ளைகளை நடத்துவார்கள். கண்டிஷன் 15, எந்த நல்ல முயற்சியும் பாராட்டப்பட வேண்டும். எந்த நல்ல முயற்சியும், பிள்ளைங்களுக்கு திறமை இருக்கு இல்லையா, டேலண்ட் இருக்கு இல்லையா, அந்த டேலண்டில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டு வைப்பாங்க, பாராட்டுப்படுவாங்க, கச்சித்தமாக புகழப்படுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. 16,
படித்த பின்பு தான் வீட்டு வேலையே செய்யணும். படிக்காம எழுதாம இந்த வேலை செய், அந்த வேலை செய், அந்த வேலை செய், இந்த வேலை செஞ்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன். படிச்சு பிற்பாடு தான் வேலையே செய்யணும். படிக்காம வேலையே செய்யக்கூடாது. அந்த அளவுல அந்த தாய் சூசன்னா வெஸ்லி அவர்கள் தாம் பிள்ளைகளை வளர்ப்புல அழகாக வளர்த்தாங்க. ஆனா நாம் எப்படி வளர்க்கிறோம் பிள்ளைகளை, எந்த அளவுல நம்ம பிள்ளைகளை நடத்துறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே நீதிமொழிகள் புஸ்தகம் அற்புதமாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26 முதல் சில வாக்கியங்களை கவனித்து பாருங்களேன். தான் வாய ஞானம் வழங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தான் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தார்கள், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தர் பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் கைகளின் செயல்கள் வாசல்களிலே அவளை புகழ கடவுள். பாருங்க, பிள்ளைங்க அம்மாவை வாழ்த்துறாங்க, கணவன் மனைவியை வாழ்த்துறாங்க. அற்புதமான ஒரு தாய் என்று வாழ்த்துகிறத பார்க்கிறோம். நம்மளை பெற்றெடுத்த தாய், நமக்கு வாழ்வு கொடுத்த ஒரு தாய், நம்ம வளர்த்த ஒரு தாய், நமக்கு அற்புதமான ஆண்டவர் குறித்து போதித்த ஒரு தாய். அந்த தாய்க்கு ஒரு சல்யூட் பண்ண வேண்டும். எனவே தயவுள்ள போதனை இந்த சூசன்னா வெஸ்லி அந்த தாயினுடைய நாவில், இருதயத்தில், எண்ணங்களில், சிந்தனைகளில் இருந்ததுனால பிள்ளை அழகாக வளர்த்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த நாளில் கூட விசேஷமாக அன்னையார்கள் தினம் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, விசேஷமாக கரண்ட் போனது, அதை கூட ரொம்ப வருத்தமான ஒரு நிலையில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்தில் சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹாப்பி மதர்ஸ் டே. வணக்கம் தாய் மண்ணே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.